பக்தன் ஒருவன் அன்னை கார்மேல் அன்னையை பார்த்து, அம்மா, நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய தாயாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்று கரம் நீட்டி கார்மேல் அம்மாவை பார்த்து ஜெபித்தான். அதற்கு அம்மா கார்மேல் அன்னை உடனடியாக பதில் கொடுத்தார்கள், நான் உன்னுடைய அம்மாவாக இருக்கிறேன், ஆனால் நீ என்னுடைய பிள்ளையாக, எனது மகனுக்கு எனக்கு ஏற்ற பிள்ளையாக நீ இருக்கிறாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்று நாம் கார்மேலனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்லுவார்கள். அம்மாவுக்கு ஏற்ற பிள்ளையாக நாம் வாழ வேண்டும் என்றால் அந்த தாயை போல வாழ்வதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி எடுக்க வேண்டும். அந்த கார்மேல் தாய் தான் நமக்கு வழிகாட்டியாக, நற்சான்றாக, ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அன்னை வாழ்ந்த வாழ்க்கையை நாம் கடைபிடித்து வாழுகின்ற பொழுது அந்த அன்னைக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி அந்த அன்னை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சற்று தியானிப்போம். இறைவார்த்தைக்கு பணிந்து வாழ்ந்த மரியா, இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். சிறு பிள்ளையாக சுவக்கேன் அன்னம்மாளுக்கு பிறந்த அந்த மரியா தன்னுடைய தாயின் வழிகாட்டுதலின் பேரில் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். என் காலடிக்கு உம் வாக்கு விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119. இந்த இறைவார்த்தையை நம்முடைய அன்னை மரியாள் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள். அவற்றிற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று ஆர்வமும் அக்கறையும் கொண்டவளாக அந்த தாய் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, வார்த்தையானது சாதாரண மனிதர்களால் அல்ல, உருவாக்கப்பட்டது அல்ல என்பதையும் அந்த அன்னை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். இறை வார்த்தையானது உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, நமக்கு சிறந்த வாழ்வையும் நிறைவாழ்வையும் கொடுக்க வல்லது என்பதையும் அந்த தாய் அறிந்திருந்தார்கள். எனவே தான் இறை வார்த்தைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். அவரது பிள்ளைகளாகிய நாமும் இறை வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழுகின்ற பொழுது இயேசுவை மையப்படுத்திய வாழ்க்கையை நாம் வாழுகிறோம் என்று அர்த்தம். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த வார்த்தையானவருக்கு, இந்த வார்த்தைக்கு நாம் முழுமையாக அடிபணிந்து வாழ வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அந்த தாயானவள் இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி தியானித்து வந்தாள். இறை வார்த்தையை நம்பினது மட்டுமல்ல, இந்த இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள். இறை திட்டத்தை மனித அறிவினால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த இறை வார்த்தை எப்பொழுது நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து தியானிக்கின்ற பொழுது தான் நமக்கு இறை ஞானம் கிடைக்கிறது. அந்த இறை ஞானத்தினால் தான் இறைவனது நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கேற்ற வாழ்க்கையும் நம்மால் வாழ முடியும். அன்புக்குரியவர்களே, எனவே
இந்த இறைவனது வார்த்தையை நாம் சிந்தித்து வாழுகின்ற பொழுது எனக்கு என்ன சாமி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இறை வார்த்தையை படித்து தியானித்து உள்ளத்தில் இருத்தி நாம் வாழ்வாக்க முற்படுகின்ற பொழுது 4 காரியங்கள் நமக்கு கிடைக்கின்றன என்று பவுலடியார் புனித தீமோத்தேயுவுக்கு எழுதிய நிருபத்தில் 3:12 மிக அருமையாக சொல்லுகிறார். மறைநூல் கற்பிக்கவும் கண்டிக்கவும் சீர்படுத்தவும் நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கவும் பயனுள்ளது. இந்த நாளையும் சொன்னால் பரிசு கொடுப்பேன், திருவிழா பரிசு. இப்போ நான் சொன்ன நாளும் சொல்லு இறை வார்த்தையை படித்து தியானிக்கின்ற பொழுது நமக்கு என்னென்ன பரிசு கிடைக்குது? யாராவது ஒருத்தவங்க கும்பலில் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் பிச்சையாக கொடுக்க முடியும் நோட்டை. 200 ரூபா ப்ரைஸ் தரேன். யாராவது ஒருத்தவங்க எழுந்திரிச்சு மைக்கில் இந்த நாளையும் சொல்லுங்க. இறை வார்த்தையை படித்து தியானிக்கின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? நான் பேசுறது புரியலையா? சந்தேகம் வருது. அட்லீஸ்ட் 1-2 சொல்லலாமில்ல? கற்பிக்கவும். அது இருக்க ஒரு அம்மா வராங்க. வெரி குட். தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கம்மா. கற்பிக்கவும் கண்டிக்கவும் சீர்படுத்தவும். வெரி குட். 4வது தெரியும். 3 தெரியுது. 4வது பயிற்றுவிக்கவும் நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கவும் பயனுள்ளதாக இருக்கிறது. தாங்கம்மா வாங்கிங்க, ப்ரைஸ் வாங்கிங்க. திருவிழா ப்ரைஸு கொடுத்துடணும். இந்த நாளும் நாம் இறை வார்த்தையை, இந்த வார்த்தையானவரை நாம் படித்து தியானிக்கின்ற பொழுது நம்ம பழக்கப்பட்டுட்டோம். ஏதாவது செய்கிறோன்னா ஏதாவது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? இன் ரிட்டன் ஏதாவது கிடைக்கணும். கிடைச்சாதான் அதை செய்வோம். கோயிலுக்கு வரனாலும் நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கி துளைக்கிட்டு நம்ம ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு பூசைக்கு போனோம், நேரத்தோடு போனோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? பள்ளிக்கூடத்துக்கு போனோன்னா அறிவு கிடைக்கிது, எழுத படிக்க கற்றுக்குறோம். அதுபோல் கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்குதுங்கிறத நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போல்லாம் ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். சிந்தனையின் விளைவு ஒன்றும் இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவன் நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத 2 தீமோத்தேயு 3:12 வீட்டில் போய் படிங்க. 4 நமக்கு கிடைக்கிறது. 4 பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. என்னென்ன? முதல்ல கற்பிக்கவும், 2வது கண்டிக்கவும். இன்னைக்கு நம்ம கண்டிக்கிறதே இல்லை. நம்ம பிள்ளை தப்பு செஞ்சால் கண்டிக்கிறதுக்கு ரொம்ப 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 யோசிக்கிறோம். ஏதாவது சொல்லிட்டா அவன் ஏதாவது பண்ணிடுவான், சாப்பிட மாட்டான், எங்கேயாவது ஓடிடுவான். நமக்கு ஏன் பிரச்சனை? அவன் எப்படியாவது வாட்டும், மனம் போன போக்கில் வாட்டும், கால் போன போக்கில் வாட்டும்னு விட்டுடுறோம். அன்புக்குரியவர்களே, கண்டிக்க செய்கிறது இந்த வார்த்தை. அடுத்தது சீர்படுத்துகிறது. நம்ம இப்படி தான் வாழணும் என்பது தான் வாழ்க்கை. எப்படி வேணாலும் வாழணுங்கிறது வாழ்க்கை கிடையாது. அன்புக்குரியவர்களே, நம்மை சீர்படுத்துகிறது. அடுத்ததாக நேர்மையாக வாழ நமக்கு பயிற்றுவிக்கிறது. இந்த இறைவார்த்தையை படிக்கின்ற பொழுது இந்த நாள் நம்மில் நடைபெறுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்போதான் நம்ம உண்மையான கடவுளுக்கு ஏற்புடைய கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற உன்னதமான மக்களாக, கார்மேல் அண்ணருடைய உண்மை பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். அன்புக்குரியவர்களை, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை பூசிக்க போகிற திருவிழா கொண்டாடுகின்ற, வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா கொண்டாடுகின்ற சாதாரண ஒரு மேம்போக்கான வாழ்க்கை வாழ்ந்து வந்து கொண்டிருக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இந்த வார்த்தையின்படி அன்னை மரியாள் வாழ்ந்தாள்.
சிந்தித்தது மட்டும் இல்லை, வாழ்ந்தார்கள். சூசை, இயேசு, இந்த திருக்குடும்பத்திலே மரியா நாசரேத்தூரில் இந்த இறைவார்த்தைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். எளிமையான ஒரு வாழ்க்கை. நான் கடவுளைய தாய் ஆஹா ஓஹோன்னு இல்லை, அந்த அம்மா ஒரு எளிமையான வாழ்க்கையை, கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையை அந்த கார்மேல் அன்னை அவர்கள் வாழ்ந்தார்கள். தனது மகனுக்கு ஏற்புடைய இணக்கமான ஒரு வாழ்க்கையை அவருக்கு ஏற்படுத்தியும் அவருக்கு துணையாகவும் இருந்தார்கள். தனது மகனுக்கு ஏற்ற ஒரு துணையாகவும் அவர்கள் இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் திரு குடும்பத்தை ஒத்த ஒரு வாழ்க்கையை, இணக்கமான ஒரு வாழ்க்கையை, பிள்ளைகளை நேர்வழியிலே, உண்மையான வழியில், ஆன்மீக வழியில் நடத்துகின்ற ஒரு தாயாக, ஒரு தந்தையாக நாம் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டியது நமது கடமை என்பதை உணருவோம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, பிறரை நேசித்த ஒரு தாயாக கார்மேல் அன்னை இருப்பதை பார்க்கிறோம். கடவுளுடைய அருளை பெற்ற அந்த தாயானவள் பிறரை அன்பு செய்கின்ற, பிறருக்கு உதவி செய்கின்ற, தம்மிடம் இருக்கின்ற அந்த அருளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு உன்னதமான தாயாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எலிசபெத் வீட்டிற்கு சென்று 3 மாத காலம் அவர்களுக்கு பணிவிடை புரிகிறார்கள். நான் கடவுளுடைய தாயே, யாருக்கு போய் பணிவிடை புரியுது அப்படின்னு சொல்லி வீட்டில் சும்மா வாலாவி கிடக்கவில்லை. மாறாக குறிப்பறிந்து செயல்படுகின்ற ஒரு உன்னதமான தாயைத்தான் நமது பாதுகாவலியாக நாம் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவள் எலிசபெத் வீட்டிற்கு சென்றது மட்டுமல்ல, 3 மாத காலம் அவளோடு இருந்து அவளுக்கு பணிவிடை புரிகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கானா ஒரு திருமணத்தில் ரசம் தீர்ந்து விட்டது. கல்யாணத்துக்கு போகிறோம், அங்கே சாப்பாடு இல்லை, ஆகிப்போச்சு. அந்த மணமக்களை வாழ்த்திட்டு தானே வருவோம். சூப்பர், சாப்பாடு இல்லாத ஒரு கல்யாணம் நடத்துகிறான்டாய்வேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு தானே வருவோம். ஒரு வேளை சாப்பாடு போடுறதுக்கு வக்கு இல்லை, இவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு வருவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற நேரத்திலே வாழ்க்கை குறை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அன்னை அவள் தனது ஏக மகனிடம் சென்று அவரது நேரம் வராத பொழுது கூட, அப்பா அவர்களுக்கு ரசம் தீர்ந்துட்டுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பதில் சொல்கிறான்னு கேட்கவே இல்லை. பாருங்க, அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. தாயினுடைய அந்த எண்ணத்தை இறைமகன் இயேசு நிறைவேற்றுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இன்று நாம் அந்த தாயிடம் என்னெல்லாம் கேட்குறோமோ, தனது ஏக மகனிடமிருந்து பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு கார்மேல் அன்னையாக அந்த தாயானவள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, உடனடியாக அந்த முதல் புதுமையானது அங்கு நடைபெறுகிறது. குறிப்பறிந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு உன்னதமான தாயைத்தான் நம்முடைய பாதுகாவலியாக நாம் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, துன்பத்தை ஏற்று துணிவோடு வாழ்ந்த மரியாள். இன்னைக்கு நம்ம ஏதாவது கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள், துயரங்கள் வந்துருத்துன்னா ஐயோன்னு புலம்பி தீர்த்துறோம். ஆனால் அந்த அம்மா அப்படி இல்லை. துன்பத்தை ஏற்று துணிவோடு வாழ்ந்தாள் நம்முடைய தேவத்தாய் கார்மேல் அன்னை. எப்படி நம்முடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தோம் என்றால் நமக்கு மிக தெள்ளம் தெளிவாக தெரிகிறது. சூசைக்கு மன ஒப்பந்தமான உடனே கர்ப்பிணியாகிறாள், கணவனை அறியாமலே. அதனால் வந்த துன்பம். சூசை சந்தேகப்படுகிறார், மறைவாக விலக்கி விடலாமா அப்படின்னு. அதனால் ஏற்பட்ட துன்பம். கடவுளது பிள்ளை பாலன் இயேசுவை பெற்றெடுக்க இடம் கிடைக்கவில்லை.
மாட்டுத் தொழுவத்திலே தான் இடம் கிடைக்கிறது. அதனால் ஏற்பட்ட துயரம். ஏரோதுக்கு பயந்து பிள்ளையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடுகிறார்கள். அதனால் ஏற்படுகின்ற துயரம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது சிமியோன் சொல்றார், உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். அதனால் ஏற்படுகின்ற துயரம். கல்வாரியிலே கழுமரத்திலே தனது ஏக மகனை சிலுவிலே ஒப்பு கொடுக்கிறார்கள். நம்முடைய பாவங்களுக்கு விலையாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அதனால் ஏற்படுகின்ற துயரம். தாயிருக்க பிள்ளையை மடியிலே கிடத்துகிறார்கள். இறந்து போய்விடுகிறார். உலக மக்களின் பாவங்களுக்காக மடியிலே கிடத்தி அழுகின்ற பொழுது அவர்களுக்கு எண்ணிலடங்காத துயரம், சொல்ல முடியாத கலக்கம், துயரம் ஏற்பட்டிருக்கும். கடைசியாக அவரை அடக்கம் செய்வதற்கு கூட கல்லறை கிடைக்கவில்லை. தனிமை உணர்வு. எனவே அடுக்கடுக்காக துன்பங்கள், துயரங்கள் அந்த அன்னையை வாட்டி வதைத்தன. அதனுடைய நடுவிலும் கூட அவர்கள் ஆண்டவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு முழு மூச்சோடு பாடுபட்டார்கள். தன் ஏகமகனோடு சேர்ந்து உலக மீட்புக்காக ஒரு துணை நாயகியாக அவர்கள் விளங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, துன்பத்தின் வழியாக, சிலுவையின் வழியாகத்தான் உடலின் மீட்பு உண்டு, பரலோகம் உண்டு என்பதனை அந்த அன்னை அவள் நமக்கு எடுத்து இயம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே நமது இவ்வுலக வாழ்க்கையில் வருகின்ற துன்ப சிலுவைகளை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு ஏற்புடைய ஒரு பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கும், அதே சமயத்திலே கார்மேல் அன்னை அவர்கள் இந்த உலக மக்களுடைய பாதுகாப்புக்காக தனது பக்தர்களுக்கு ஆண்டவன் அந்த கார்மேல் அன்னை கொடுத்த மாபெரும் பரிசு உத்தரியம். இன்றைக்கி எத்தனை பேர் உத்தரியம் அணிஞ்சிருக்கிறோம்? ஏதோ 1-2 தூக்குறாங்க, கொஞ்சம் பேர் தூக்குறாங்க. கார்மேல் உத்தரியம். கண்டிப்பாக கார்மேல் உத்தரியத்தை நீங்கள் அணிய வேண்டும். கார்மேலனுடைய பக்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவரது பாதுகாவலில் வாழுகின்ற நாம் அந்த உத்தரியத்தை அணிய வேண்டும். ஏன் உத்தரியத்தை அணியணும்? எதுக்காக அணியணும்? அது நமக்கு அரணாக, கோட்டையாக, அனைத்துமாக இருந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் வலையை நம்மை சுற்றி பின்னி நம்மை இந்த உலகிலே பாதுகாத்து, துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்திலும் நம்மை பாதுகாத்து அந்த விண்ணக பேரின்பத்திற்கு அழைத்து செல்லுகின்ற உன்னதமான ஒரு கருவியாக அந்த உத்தரியம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த நல்ல நாளிலே அன்னைக்கு ஏற்ற அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றார். அந்த அன்னையிடம் காணப்பட்ட இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு பத்தியாவது படித்து, தியானித்து, சிந்தித்து அதை வாழ்வாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்ளுவோம். அதே சமயத்திலே நாம் என்ன செய்யணும்? நற்கருணை நாதரை அண்டி வந்து அவரது அன்பு பிள்ளைகளாகவும் அன்னை அவளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாகவும் நாம் வாழணும். அதே சமயத்தில் அவரது திருமகனுடைய ஏற்புடைய பிள்ளைகளாகவும் நாம் வாழ முயற்சி மேற்கொள்ளுகின்ற பொழுது அன்னையின் ஆசீரும் அருளும் நமக்கு என்றுமே நிறைவாக கிடைக்கும். குடும்பத்திலே உண்மையான சமாதானம், உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான பேரானந்தம் என்றுமே உங்களது வாழ்க்கையிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று தொடர்ந்து உங்களுக்காக கார்மேல் அன்னையின் வழியாக ஜெபிக்கிறோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.